வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த 15 நாட்கள் அமைய போகுது, என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. அது மட்டுமல்லாது உங்கள் ராசிக்கான எவ்வளவு நன்மைகள் இருக்குது, உங்கள் ராசி இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா, இவ்வளவு குணங்கள் சிறந்த குணங்கள் கொண்டவங்களா நீங்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அது மட்டுமல்லாது உங்கள் குடும்பம் மற்றும் உறவினர், உங்களுடைய தொழில், வியாபாரம் இதெல்லாம் முக்கியமானதாக இங்கே பார்க்கலாங்க. கொஞ்சம் காத்திருந்து பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டுமல்லாது நீங்கள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன நாளில் தொடங்கினா வெற்றி உண்டாகும் அப்படிங்கிற அடுத்த 15 நாட்களுக்கான ராசி பலன்களையும் இங்கே பார்க்கலாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சுவாரஸ்யமான நாளாக இருக்கும், வெற்றியை உண்டாக்கும் நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க. இதுக்கான வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து இந்த பதிவை தொடர விரும்புகிறேன். மீன ராசிக்காரர்களுக்கு 6இல் சூரியன், 5, 6, 7இல் புதன், 7, 8இல் சுக்கிரன், 8இல் குரு, 10இல் சனி, 11இல் செவ்வாய், கேது 5இல் ராகு. 5இல் ராகும் கேது உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால மிக நன்மையை உண்டாக்கும் நாட்களாக இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகம் மிகுந்த காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள், அதிலிருந்து சீக்கிரம் வெளிவந்துடுவீங்க. அது மட்டும் முக்கியமான கருத்து இல்லைங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு மிகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிக உதவியாக நீங்கள் எப்பயுமே செயல்படுவீங்க. எது கேட்டாலும் ஓடோடி செயல்படக்கூடிய நல்ல குணங்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகமாக இருக்குங்க. இது நாள் வரைக்கும் இருந்த சண்டைகள் சச்சரவெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இனிமேல் 15 நாட்களுக்கு எந்த சண்டையும் இருக்காது. அது மட்டுமல்லாது திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. நீங்கள் ஏதாவது முக்கியமான சுபகாரியங்கள் நடத்தக்கூடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அடுத்த 15 நாளுக்குள்ள நடத்தி பாருங்கள். ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் தாங்க. இதில் எந்த ஒரு ஐயமும் உங்களுக்கு இல்லை. இந்த மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது உறவினர்களால் மட்டுமே நிகழுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுப்புடன் இருப்பது மிகவும் அவசியங்க. குடும்பத்தில் வீண் செலவு இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அதிகப்படியான சுபகாரியங்கள் நடக்க இருக்கிறதுனால இந்த மாதம் வீண் செலவும் அதிகமாக இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதிய ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க அப்படிங்கிறது முக்கியமாக நான் சொல்கிறேன். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு, உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. மாதத்தின் பிற்பகுதி எதிரிகளால் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் உங்களுக்கு வரலாம். அதை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் வைத்து கொள்ளுங்கள். கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் நீக்க முயற்சி பண்ணுங்க, அந்த வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. குரு பலத்தால் நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. எந்த கடன் தொல்லையோ எதிரிகள் தொல்லையோ எதுவாக இருந்தாலும் சமாளித்து முன்னேறி போயிடுவீங்க அப்படிங்கிற பதிவும் உங்களுக்காக நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து என்ன உங்களுக்கு முக்கியமானது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பலத்தால் எதையும் சமாளிக்கும் தன்மை உங்களுக்கு இருக்குதுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் உங்களுக்கு மிகவும் அதிகரித்த வண்ணம் நீங்கள் ஏற்கனவே இருப்பீங்க. ஆனாலும் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கு. சிலருக்கு வெளியூர், வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வாய்ப்பும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பெரியவர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர்கள் பேச்சை கேட்காமல் நடக்க ஒருபோது முயற்சிக்கார்கள், அது வேறு வழியில் உங்களை கொண்டு போய் சென்றுவிடும். மதிப்பும் மரியாதையும் தெரிந்த மீனராசி அன்பர்கள் எப்பவுமே இதை புரிஞ்சு கொள்வாங்கிற அப்படி தன்மையில் நானும் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொள்ளுங்கள். அலுவலகம் மற்றும் வேலை உங்களுக்கு எப்படி அமையும் இந்த பிற்பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடன் செல்வாக்கு சக ஊழியர்களிடமிருந்து அதிகரிக்கணும்னு சொல்கிறேன். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிட்டும். எப்பவுமே அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீண்ட நாட்களாக எதிர்பாராத பதவி உயர்வு உங்களுக்கு வரும், தேடி வரும், கைகூடி வருங்க. அதை தக்க வச்சு கொள்ளுங்க. அது மட்டுமல்லாது சம்பள உயர்வான
சிறப்பானது இந்த மாதத்தில் வரவிருக்கு. ஏன்னா குருவின் பார்வை உங்களுக்கு நேராக இருப்பதால் எல்லா சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை தேடி வந்து சேருங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டும் நமக்கு எந்த ஒரு பாராட்டும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான பாராட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுங்க. இப்போ எதிர்பார்த்த பண வரவு வரலாம். அது மட்டுமல்லாது புதிய நண்பர்கள் சேர்க்கைகள் இதெல்லாம் நடைபெறலாம். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு உங்களை நீங்களே நம்புங்க. கண்டிப்பாக நடக்கும். தன்னம்பிக்கை தாங்க முக்கியம். அடுத்தவங்களை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நம்புங்க, உங்களையே நம்புங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க. அடுத்து மீன ராசி நண்பர்கள், தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத பிற்பகுதியில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அது மட்டுமல்லாது நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தாங்க, எதுவுமே தோல்வி கிடையாது. மீனராசிக்கு உண்டான ஒரு சிறப்பு குணம்னு சொல்லலாம், அல்ல அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க. உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தினாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தாங்க அமையும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தலாம். ஏதாவது புது வியாபாரம் செய்யணும், இந்த வியாபாரத்தை விட்டுட்டு அப்படின்னு நினச்சினாலும் செய்யலாம். பிஸ்னஸில் முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா, கண்டிப்பாக செய்யலாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான மாதமாக இருக்கிறது. அடுத்த 15 நாளும் உங்களுக்கு நல்ல மாதம் தாங்க. அதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியே இருக்காதுங்க, வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிட்டும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு முயற்சியும் எடுங்க, உங்களுக்கு நன்மையே உண்டாகும். அரசு பணிக்கு நீங்கள் மேலும் படிக்க விரும்புகிறீங்களா, அல்லது உங்கள் கல்வியை மேல் நோக்கி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக சொல்லலாம். அதனுடைய உங்கள் பிள்ளைய படிப்பு எப்படி இருக்கும், இன்னும் படிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேள்விகள் உங்களுக்கு இருந்த வண்ணம் இருக்கும். அதற்கான பதிலும் இங்கே நான் சொல்கிறேங்க, கேளுங்க. மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பாகவே படிப்பாங்க. என்னடா 10வது 12வது படிக்கிறாங்க, மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அவங்களுக்கு சிறப்பு தாங்க. அது மட்டும் அல்லங்க, தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பாராட்டுகள் மாணவர்களுக்கு கிடைக்கும். உங்கள் மாணவர்களுக்கு அப்படின்னு சிறப்பு செய்தின்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதம் மார்க் ஷீட் வாங்கி பாருங்கள், நல்ல மார்க் அவங்களுக்கு இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் அவங்களுக்கு எப்பவும் கிடைக்கும். அதனால் விளையாட்டுத்துறை சார்ந்த இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கையை நீங்கள் கொடுக்கும் பொழுதும் அவங்க அதில் வெற்றி பெறுவாங்க. நீங்கள் இதை விளையாடுங்க, இந்த போட்டியில் கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உற்சாகப்படுத்தி மாணவர்களை கல்விக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்கள். அடுத்து குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க. பெண்மணிகள் எப்பவுமே சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல மாமனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாங்க, மதிப்பும் மரியாதையும் பெண்களுக்கு இந்த மாதம் கூடிக்கிட்டே போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மீனராசி பெண்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற முக்கிய கருத்தும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க. தோழியர்கள் வட்டாரத்தில் உள்ள செயல்பாடுகள் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியில் செஞ்சாலும் அவங்களுக்கு சிறந்த முறை தாங்க. அடுத்து வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்க பெண்களுக்கு சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவரின் அன்பு ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தருங்க. ஒரு சிலர் என்னடா கணவரும் நமக்கும் அடிக்கடிக்கு சண்டையே வருது, எப்போவுமே இப்படி தான் இருப்போமா அப்படின்னு இருந்த காலம் போய் இனிமேல் இனிமையான காலம் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டுமல்ல, பணிக்கு செல்லும் உங்கள் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் வரலாம், அல்லது பொறுப்புகள் கிடைக்கலாம். மேலும் பதவி முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற வாய்ப்பும் குரு பார்வையிலிருந்து மீனம் ராசிக்காரர்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்மணிகளுக்கு தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த நாட்களாக ஆவணி மாத நாட்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எப்பயுமே
கடைபிடிச்சிட்டு வந்த சுயமரியாதையும் உங்களுக்கு கிட்டுங்க. அதுவும் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி தான் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேங்க. நீங்கள் எந்த முயற்சியிலும் பின்வாங்க மாட்டீங்க. மீனராசிக்கார நண்பர்கள் எப்போவுமே சுறுசுறுப்பானவர்கள். எந்த செயலை செய்தாலும் முன்கூட்டியே யோசித்து செய்யக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த பெண்மணிகள் அப்படின்னும் சொல்லலாங்க. அதனால் நீங்கள் குடும்பத்துடன் ஒன்றி உறவாடுங்கள். எந்த தீமையும் கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.